அந்த தண்ணி எங்கேயாவது வீட்டுக்குள்ள போய் பாருங்க, மிதிச்சு உள்ள தண்ணி ஏறுது. நான் இப்ப கிடக்கி தவிக்கிறேன், பிள்ளைய வச்சு இந்த பொண்ணை வச்சு தாங்க முடியல, எனக்கு தாங்க முடியல, பொறுக்க முடியல. தண்ணி வீட்டுக்குள்ள வருது, கொள்ள கதவெல்லாம் மிதி வச்சு தண்ணி கக்குக்கு உள்ள தண்ணி வீட்டுக்குள்ள வருது. பதில் பின்னுக்க போகுது, தண்ணி பக்கம் சந்துக்குள்ள போகுது. எனக்கு தாங்க முடியல, கிட்ட நடுங்குறி தாங்க முடியல. எனக்கு அதை கேட்டு கொடுங்க, நீங்க பார்த்து செஞ்சுக்க. வேலுக்காக போக முடியல, இழுக்குது கையெல்லாம். சொன்னது கட்சிக்காரவங்க என்ன சொன்னாங்க, ஆஸ்பத்திரிக்கு போன்ட்டாங்க. இந்த இதில் எங்கிட்ட என்னைய கொண்டுக்கிட்டு போங்க, எங்கள் வீட்டில் ஆம்பளைகளும் இல்லை. அது வச்சு நானா மண்டாட்டிகள் வச்சு சின்னதுகள் ரெண்டை வச்சு ஆறும் இல்லை, இன்னும் இல்லை மக்கள்லாகிட்டு இருக்காங்க. நான் இப்போ கிடக்கி தவிக்கிறேன், பிள்ளைய வச்சு இந்த பொண்ணை வச்சு அதை கேட்டு கொடுக்கணும் நீங்கள் பார்த்து. இல்லாட்டி என்னால் முடியாத சாகத்தே போறேன். என் பிள்ளை தெருவில் நின்று நான் சத்தி என் பிள்ளை தெருவில் நின்று அதை கேட்டு கொடுக்க தாங்க முடியலை, எனக்கு தாங்க முடியல, பொறுக்க முடியல. கல்லா இழுக்குது, நல்லா தொழுக்கு. அந்த தண்ணி எங்கேயாவது வீட்டுக்குள்ளே போய் பாருங்க, மிதிச்சு உள்ள தண்ணி ஏறுது, பொதுன்னு இருக்கு. நெறியெல்லாம் கருத்தெல்லாம் போச்சு. ஒன்றுக்கு போக முடியாது, ரெண்டுக்கு எதுக்க முடியாது. என்னை காப்பாற்றி கொடுங்க அப்படிச்சு இதை கேட்டு கொடுங்க. அவங்க கட்சிக்காரவங்க 5 நாள் செல்லன்னு விட்டு போகிறாங்க. 5 நாளைக்கு தள்ள கிடக்கணுமா? கஞ்சிக்கே நாம வாங்கணும். இல்ல எங்களுக்கு தண்ணி மட்டும் மாத்தி கொடுத்தா போதும். வீடு இடி நிலைமையில இருக்கு, தண்ணி மாத்தினா போதும். தண்ணியை இந்த பக்கம் மாத்தி விட சொல்லுங்க. 3 நாளா வந்துகிட்டு இருக்கு. வீடு இடி நிலைமையில தான் இருக்கு. இன்னும் 2 நாளைக்கு வந்துச்சுன்னா இடிஞ்சிரும். ஊறிடுச்சு, மொத்தம் ஊறிடுச்சு, இன்னும் இடிஞ்சிரும். ஐயா, ஒரு 10 குடும்பம் பாதிக்கப்பட்டு இருக்கோமுங்க ஐயா. மேல அந்த 18ஆம் கால்வா தண்ணி தாங்கய்யா வந்து இது பூரா இந்த வீட்டை பூரா சேதப்படுத்திக்கிட்டு இருக்கு. நாங்கள் பாம்புங்க பள்ளியுக்குள்ள குடியிருக்கோமுங்க ஐயா. அந்த தண்ணியை வந்து மாற்றி விட்டாலே எங்கள் குடியிருப்புக்கு தண்ணி வராதுங்க ஐயா. நாங்கள் பிள்ளை குட்டிகளை வச்சு ரொம்ப சிரமப்படுறோம், கஷ்டப்படுறோம், ரோட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். தண்ணி 3 நாளா நைட்டும் பகலும் வருது, 3 நாளா நைட்டும் பகலும் வருது. நாங்கள் பிள்ளை குட்டிகளை வச்சு ரோட்டில் தான் உட்காந்து கிடக்கோம். அது கவர்மெண்ட் ஆபீசரு கட்சிக்காரவங்களை கேட்டா வா மண்டபம் தர்றேன், சோறு தர்றேன், அங்கே வந்து உட்காரு, வீடு போனதுன்னு சொல்றாங்க. நாங்க குடியிருப்பு இல்லாமத்தே இங்க வந்து உட்காந்துருக்கோம். இதுவும் போயிருச்சுன்னா அப்ப நாங்க எங்க போறது? அது கவர்மெண்ட் எங்களுக்கு இடத்த கொடுக்கட்டும், நாங்க எங்கிட்ட குடியிருந்துக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.